பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாழடிக்கப்பட்டுச்சு. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுதான் பழனிசாமியுடைய ட்ரேட்மார்க். தொழில் தொடங்க வந்த கம்பெனிகள் எல்லாம் வெளிமாநிலங்களுக்கு ஓடுனாங்க. அமைச்சர்களே குட்கா மாமூல் வாங்கினாங்கள, மாமூல் பட்டியல 2 டிஜிபிக்கள் இருந்தாங்கள மாமூல் பட்டியல்ல. பழனிசாமிக்கு தெரியாமல் அந்த மாமூல் வசூல் நடந்துச்சு. பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு போதைப் பொருள்மயமானது உங்க ஆட்சியில தான். பட்டி தொட்டியெல்லாம் போதைப் பொருள் வித்துச்சு உங்க ஆட்சியில தான். கையை கட்டி வேடிக்கை பார்த்த உங்க பாக்கெட்டுக்கு வந்த மாமூல் எவ்வளவு? இப்படி என்னால பழனிசாமி பற்றி பெரிய லிஸ்டே போட முடியும். நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில கண்ணுங்கருத்துமாக இருக்கணும்னு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சினா எல்லா மாவட்டத்துக்குமான வளர்ச்சியா இருக்கணும்னு நம்ம அரசுல பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம், பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள், கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருகே கெடிலமாற்றின் குறுக்கே புதிய பாலம், சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம், அருவாள் மூக்குல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வெள்ள நீரை விரைவா வடிய அதற்காக புதிய கால்வாய், குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் பெருமாள் ஏரிய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி கொள்ளளவை மேம்படுத்தக்கூடிய பணி, திட்டக்குடியில புதிய கால்நடை தீவன ஆலை, இன்னும் நிறைய இருக்கு. சொன்னா ஒரு நாள் போதாது. நான் மேடைக்கு மேடை சாதனை திட்டங்களை புள்ளி விவரங்களோடு சொல்றேன்ல. நான் கேட்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள், ஏன் ஒரே ஒரு நாள் பழனிசாமி தன்னுடைய சாதனைகள் இதுன்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ஒரே ஒரு நாள் சொல்றதுக்கு சாதனை ஏதாவது பழனிசாமி இருக்கா? இல்ல. அதனாலதான் அவருடைய பேச்சு என்பது, அவருடைய முழு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களும் அவதூறுகளும் நிறைஞ்சிருக்கு. அவர் மட்டுமா, அவருடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய பாஜக கூட எதுவும் சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டத்தையும் அவங்க செஞ்சது கிடையாது. செய்கிற வழக்கமான திட்டங்களை கூட எப்படியாவது உருப்படியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, பக்கத்திலேயே. அது நேற்று நடந்திருக்கு. சிதம்பரம் பக்கத்தில் கொள்ளிடாற்றுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில் 6433 கோடி ரூபாயில புதுசாக கட்டி இருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கியிருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. இதனால்தான் அவங்க சொல்லிக்கொள்ள சாதனைகள் எதுவும் இல்லை. முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறும் அப்படியே தான் போகும். தரந்தாண்டு கொச்சைப்படுத்தி பேசுறது பழனிசாமி கோவுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொன்னார் பழனிசாமி. அவர் கூட இருக்கக்கூடிய அறவேக்காடுகள் சும்மா இருப்பாங்க. CV சண்முகம், MR விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க பேசுனதெல்லாம் திரும்ப சொல்றதுக்கு கூட நான் கூசுது. பெண்களை ஈடுபடுத்தக்கூடிய RSS சங்கி கூட்டமா அதிமுக மாறி இருக்கு. இப்போ அண்ணா திமுக அல்லது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.